இந்த இடத்துல மீன் பெரிய மீன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, இந்த சொன்ன இல்லை ஏதோ ஒன்று கிளம்பி ஓடுது பாரு. இந்த பாசி எல்லாம் மேலாப்புல கிளம்பி கிடக்குது பாருங்க, கிளஞ்சி கிடக்குது. கிளஞ்சி கிடக்கிறதுக்கு காரணம் பெரிய மீன் இருந்து கலக்கி இருக்கும், அதனால இது மாட்டம் மேலே வந்து கிடக்குது. கண்டிப்பாக இதில் பெரிய மீன் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்மள்கிட்ட அது 3 சின்ன வலை இருக்குல்ல, எதுக்கு ஒன்று விராமீனாக இருக்கணும், இல்லாட்டி கெண்டையாக இருக்கணும். இந்த இடத்துல தெரிகிறது என்னன்னு தெரியுது. கெண்டை இருந்தால் நல்லாயிருக்கும், கெண்டை இருந்தால் நல்லாயிருக்கும். கெண்டை இருக்கிறதுக்கு அவசரம் வாய்ப்பு இருக்கான்னு தெரியல, விராமீனுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா பெருசுங்க உள்ளே கிடக்குது சிலேப்பி. எங்கே சா சும்மா பெருசு அதாண்டா கலைக்குது. நீங்கள் கொண்டாட வலைய கொண்டா. சரியான முரட்டு சிலேப்பிங்க, 1 கிலோ தரும்னு நினைக்கிறேன். சும்மா பெருசு கிடக்குதுங்க. அது அந்த பக்கத்து இந்த பக்கத்து பின்னாடி பக்கம் வருது, பின்னாடி பக்கம் வந்துட்டு போகுது. இங்கே வர சகதி வர எவ்வளோ பேர். தண்ணி கம்மியாக இருக்குது, சகதி அதிகமாக கிடக்குதுங்க. பிடிக்கிறோம் பண்ணைக்கு சா வருது சா. இருந்துட்டு வலையை கட்டியாச்சு, ஒரு வழியாக கட்டியாச்சுங்க. இப்போ மீனை போயிட்டு ஈட்டியால் குத்த பார்ப்போம். குத்துனோம்னா இங்கிட்டு உடியார பார்ப்போம். உடியார பார்த்து சா இப்படி சுற்றி போங்க சா. எப்படி இப்படி சுற்றி போங்க, அப்படி வாங்க. இல்லை மீன் அந்த சைடு போயிருச்சுன்னா அங்கிட்டு ஈஸியாக பிடிச்சி போடுவோம். கீழே வாடா. என்னது சா? மீனா கட்டையாடாது, தண்டி கிடக்குது. யாரும் சரியான மீனா கட்டையான்னு தெரியலங்க, கட்ட மாட்ட மீன் கிடக்குதா? சரி கட்டையாடா வேற கிடக்குறாடி. ஓடிட்டா இந்த இந்த ஓடுதுடா, அங்கிட்டு ஓடுதுடா, ஓடுதுடா ஓடிட்டா. வலைக்கு போற வலைக்கு போற வலையில தான் போய் வலை சைடு திரும்பிடுச்சு மீன். மாட்டுமா என்னன்னு தெரியலங்க. இங்கே இன்னொன்று நடக்குது. எங்க பெருசா சா? அதே மாதிரியா? எடுத்துட்டேன். இதாண்டா பெருசு, கடுமையாக கிடச்சிருக்கேன். சோ சோ மாறிடுச்சு மாறிடுச்சு. அந்த நுர வருது, நிறைய வருது. ஆனால் அம்மா முள்ளு பயங்கரமாக கிடக்கலாம். நல்லா மோதுச்சு சா, நல்லா அடிச்சு சா. ஆளை இருக்கிற போல வீடியோவில் தெரியுமான்னு தெரியல சா. வலைலாம் இப்படி போணுச்சு சா, தள்ளி போயிட்டு வந்துச்சா? ஆமாம் இப்படி நின்றுச்சு. முதல்ல நல்லா மோதுனுச்சு. மீன் இருக்கான்னு தெரியல. நான் போய்க்கிறேன், வேண்டாம் நிற்கிது. எங்கே சா? வலைக்கிட்டே மோட்டு திரும்புதுங்க, வலையை தாண்டி போக முடியல. என்ன சா உங்களுக்கும் தெரியுது? ஐயோ சோ 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 கெண்டையாட்டம் திரும்பிருச்சு. மோதிட்டு நல்லா மோதிட்டு பார்த்துட்டு சரி போடாதுன்னு கிளம்பிட்டாங்க. சோ கெண்டையாட்டம் தெரியுது சா, அப்படி கலரு. நீ கேமரா சும்மா எடுக்காத, எடுத்துட்டா சா. சோ சோ அங்கே இருக்கு, வாங்க. மண்டை தெரியுது. ஒரு மீன் கிடக்கு, ஒரு மீன் ஓடிச்சு, ஒரு மீன் கிடக்கு. வலையில தான் கிடக்கு, சும்மா கிடக்கான்னு தெரியல. ஆனால் வலை மண்டை இப்படி திரும்பி இருக்குது. 2 மீன் ஒரு இடத்துல சமூகிட்டு கிடந்திருக்கு. அங்கே பின்னாடி தள்ளி எங்கடா கிடக்குது? அந்த இடத்துல பாருங்க சமூகிட்டு, அந்த தள்ளி இருக்கு பாருங்க. அந்த சமூகிட்டு வந்து பாருங்க. அவடா ஐயோ வலைக்கு வெளில போகுதா? போங்க சார் சீக்கிரம் போங்க. பார்த்து பிடிங்க சார். வலை ஓட்ட வலைடாண்டா. பிடிச்சிட்டீங்களா பெருசா? யாருங்க சரியான லகுடுங்க. லாக்குடா வாடா பக்கத்தில் வாடா. முள்ளு கிடாக்கு சா. சின்ன சிலேபி நினைக்கிறேன் சா, அது பெருசு சா. முள்ளு தான் சா. கஷ்டப்பட்டு 2 சிலேபியில் ஒரு சிலேபி மாட்டிருச்சு. எடுக்க போகிறோம் இந்த பெரிய சிலேபி. ஓடாமல் எடுத்துடணும். வாய்ப்பு இருக்குடா. அப்படியே ஓட வாய்ப்பு சா. அப்படியே கரைக்கில் தூக்கி வச்சிரு. தண்டி மீன் சும்மா பெருசுங்க. 2 போய் வருவலை போட்டுப்போம். நல்லா 2 போதுன்னு நினைக்கிறேன். 2 போகுது. முன்னாடி போகுதுங்க மீன். அது 2 மீன் போனாப்புல இருந்துச்சு. அது பிராமின் எதுவும் போகுமா என்னன்னு தெரில. இந்த பார்ப்போம். இப்படியே கலக்கிட்டு போனோம்னா கம்பை வச்சு மீன் வலையில் போய் மோதிடுவாங்க. அப்புறம் அவங்க மாட்டிடுவாங்க. எங்கடா இருக்குது? அந்த இருக்கும் சா. அங்கே அமுங்கி இருக்கு பாருங்க. அமுங்கலடா, எங்கடா அமுங்கு? அது மீன் இருந்தால் தானே இழுத்துருக்குமேடா. இல்லை சார், இப்போ அசைஞ்சிச்சு ஸோ நல்லா 2-3 தடவை அலசு. அது இங்கிட்டு போகும்போது மீன் தான் கிடக்க முடியாது சார். என்ன சார் மோதி இருக்குமோ? மோதி திரும்பி இருக்குமோ?
எனக்கு நெல்லுச்சடா ஆமாம் சார். நோய் திரும்பிருக்கு. தண்ணி கிடக்குது என்ன சார்? அங்கே 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 கிராமின்றா. ஐயோ ஒன்னா கிடந்திருக்குடா. சொன்னேன்ல சார் நான். கிராமின் வேற கிடந்திருக்குங்க. ரெண்டு என்ன சார் இது? பாருங்க பச்சை கலர் சிலேபி எத்த தண்டின்னு வருங்க. வா என்ன சார் சிலேபி இப்படியா இருக்கு? மண்டை என்ன சார் இப்படி இருக்கு? கிராமீன் பூச்சி. நம்மளுக்கு சிலேபி கூட முக்கியம் இல்லையே. பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்க எத்த தண்ணி மீன். நான் சொன்னேன்ல சார் அப்பயே மோதிருச்சுன்னு. மோதிட்டு கிடந்திருக்கு. கிராமீன் தப்பிச்சிருச்சுங்க. சிலேபி மாட்டிருச்சு. கிராமீன் தப்பிச்சு. நீங்கள் சொன்ன 2 மீன் கரெக்டாக தான் சார். கிராமீன் முறையை அடிச்சுட்டு போயிருச்சு. பெருசா கிராமீன் போச்சு. செம்ம லகுடுங்க மீன். செம்ம பெருசு. இவ்வளோ பச்சை பச்சைன்னு ரோஸும் பச்சையும் கலந்தாப்புல இருக்குது. வைக்க வேண்டியதாங்க. இதில் வந்து பக்கத்தில் வச்சு நம்ம பொத்தியாச்சு கூட மாட்டேங்க. ஆனால் கிராமீன் போச்சு. கிராமீன் தான் போச்சு. இது அந்த சிலேபியோட இது செம்ம பெருசுங்க. 3/4 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை 1 கிலோ கூட. அது ஒரு 1/2 கிலோ இருக்கும். நேரம் ஓட பார்த்துக்கிறேன். முள்ளு ஷார்ப்பு செம்ம ஷார்ப்பாக இருக்குது. போட்டு வச்சுன்னா போச்சு கலங்கி போயிடும் கையெல்லாம். இதுக்கு ஒரு இதெல்லாம் முள்ளு தாங்க. இது முள்ளு. இந்த இது முள்ளு இல்லை. இது 2 முள்ளு. இந்த இங்கே முள்ளு இருக்கும். மற்றபடி இந்த மீன் ஃபுல்லாக முள்ளு தான். கிழிச்சாலும் ரொம்ப வலிக்கும். இது பண்ணாலும் ரொம்ப வலிக்கும். இது குத்தினாலும் சார் அவ்வளோதான். இனி கூடாது. சுழுவாய் பிச்சிருவோம். நீங்கள் இந்த மீன் பிடிச்சாச்சு. கிராமீன் தான் ஓடி போச்சு. இதை கொண்ட கூடையில் போட வேண்டியதாங்க மீன். 2 சிலேப்பிங்க லகுடா மாட்டிருச்சு. இதை 2ஐயும் கொண்டு போக வேண்டியதான். இது பாருங்க. இது சின்ன சிலேப்பி தான். ஆனால் வீடியோவில் பார்க்க இதுவே பெருசாக தான் தெரியும். அதோட இது பெருசு. கெண்டை மாரி. ஆமாம். இது சொல்ல போனால் கெண்டை தான். மொரட்டை சிலேப்பிங்க 2ம். கிராமீன் தப்பிச்சிருச்சுங்க. இருந்தாலும் நாங்கள் நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் அந்த கிராமீனை பிடிக்கிறதுக்கு. இப்போதைக்கு நம்ம பிடிச்ச மீனை வறுக்க போகிறோங்க. சிலேப்பியை நல்லா சீரணிட்டோம். இந்த பாருங்க அங்கங்கே கிழிச்சு வச்சுருக்கோம். இப்போ மிளகாப்பொடியை நம்ம சேர்த்து இதை வறுக்க வேண்டியதுதான். வறுத்துற மாதிரின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஆமாம். மிளகாப்பொடி நல்லா தேய்ச்சாச்சு. மீன் பாருங்கள் நல்லா செக்கச்சதேன்னு இருக்குது. இப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு மீன் ஊறத்துக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன். இப்படி பிடிக்குது. ஆமாம் சார் மாறியா வரும். சுடுதுரா. ஐயோ காற்று அந்த எப்படி அடி பிடிச்சிருச்சு. பாருங்க அந்த செம்பு தட்டை பூ எரியுமான்னு பார்த்தோம். அவ்வளோதான் எரிய மாட்டுது. எரியுதுங்க. புகையுது. அவ்வளோதான் எரிய மாட்டுது. நல்லா அடிச்சு விடணும் போல. ஐயோ மீனில் பிடிக்க போதா சார்? மண்ணெண்ணெய் ஆட்டம் எரியும் சார். அது மண்ணெண்ணெய் மாட்டம் எரியுது. இங்கே பாருங்க செம்பு தட்டை பூ எரியுறது. இதெல்லாம் சும்மா நம்ம இது ஒரு பூ. இது வந்து நம்ம கையால் இது ஓகே. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. யாருங்க நம்ம கரண்டி இல்லை இன்னைக்கு. இந்த மூங்கி குச்சி தான் நம்ம கரண்டி. வா இந்த அது போயிருக்கு. தெரிக்குதுடா. மீன் நல்லா மிளகாப்பொடியில் ஊறிடுச்சு. அதே மாட்டம் நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் நல்லாவும் காஞ்சிருச்சு. இப்போ மீனை வைக்க போகிறோம். அஞ்சு முடிய தெரிக்குத. கரண்டி எப்படி பயங்கரமாக இருக்கா? மீன் ஒரு சைடு கீழே வாருங்க அடி பிடிக்குதுங்க. அதனால் மீனை இப்போ திருப்பி போட போகிறோம். முறையாக மண்டையிலேருந்து ஆரம்பிக்கும். ஆமாம் சார் எண்ணெய் ஊற்றுது.
அதெல்லாம் திருப்பி போட்டாச்சு. மீன் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்து இங்கே வருங்க, உடம்பெல்லாம் உடஞ்சிக்கிட்டு வருது. இப்போ எடுத்து சாப்பிட போகிறோம். வாயில் புள்ளி புள்ளியாக இருக்குது. என்ன சார்? அதுதான் பல்லு. பாருங்க ஆவி பறக்குதா பாருங்க, பறக்குதுங்க மீன் ஆவி. மீன் ஆவி எப்பயோ போயிடுச்சு. இப்போ சூட்டில் உள்ள ஆவி. ஆமாம், மீன் ஆவி பறக்குதுங்க. ஆவியும் பறக்குது, புகையும் பறக்குது, ரெண்டும் பறக்குது. ஆமாம், ரெண்டும் பறக்குது. தரமான டேஸ்ட்டுங்க. ரொம்ப சுடு. ஆற்றுக்கரையில் உட்காந்து சாப்பிட்றது ஆமாம், வேறு லெவலில் இருக்குது. இந்த சிலேபி மீனில் இந்த தலைப்பகுதி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது உடைக்கவும் தான் இருக்குது. உடைக்கும் போது இந்த கண் இருக்குது பாருங்கள், கண் இந்த நல்லா இது எலுமிச்சம்பழம் கொட்டை மாட்டை இருக்குது பாருங்கள், எலுமிச்சம்பழம் மாட்டுக்கு இந்த கண் அது இருக்கே, அது சரியான டேஸ்ட். நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீன் பாருங்கள், நல்லா மாம்பழத்தை நறுக்கி போட்ட கீத்து மாட்டம் இருக்குது. மீனில் வந்து இந்த இஞ்சி போல பூண்டு சீரகம் போட்ட வாசனைக்கு மீன் பயங்கரமாக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்கா? ம். அவர் எப்படி இருக்கா முருகன் மாப்பிள்ள? முருகன் இது எப்படி இருக்கு? நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. முருன்னு டேஸ்ட்டாக இருக்கா? செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த ரெக்கை முறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. முழுசாக போட போகிறேன்.